சற்று முன் வெளியான தகவல். வங்கியில் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்கள். கடன் வாங்க என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து முழுமையா கேளுங்க. அதாவது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுக்காது. அதே சமயம் எளிதாக சரி செய்யலாம். அதற்கான வழிகள் என்று இங்கே பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பெரிய அளவிலான பண தேவைகளை பூர்த்தி செய்ய வங்கிகளில் கடன் வாங்குகின்றன. வங்கியில் கடன் வாங்குவதற்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடன் கிடைக்காது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்தால் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போதே வங்கிகள் அதை ரத்து செய்துவிடும். அதேபோல கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பித்தாலும் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் வங்கிகள் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வழங்காது. மேலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை சரி செய்யவோ மேம்படுத்துவதோ முடியும். அவ்வாறு கிரெடிட் ஸ்கோரை அதிகப்படுத்திவிட்டு அதன் பின்னர் நீங்கள் எளிதாக வங்கிகளில் கடன் வாங்கலாம். நீங்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்தினால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வெறும் 12 மாதங்களில் மேம்படும். அதன் பிறகு வங்கி எளிதாக கடன் அல்லது கிரெடிட் கார்டை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் வாங்கும் கடனுக்கு குறைந்த வட்டி கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. மோசமான கிரெடிட் ஸ்கோரை எளிதாக சரி செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். முதலில் உங்கள் கிரெடிட் அறிக்கையை சரிபார்த்து தவறான தகவல் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, சில பரிவர்த்தனைகள் நிலுவையில் இருப்பதாக காட்டப்படலாம். ஆனால் அது ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கும். இது கிரெடிட் ஸ்கோரையும் பாதிக்கும். எனவே இதை சரி செய்வது கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த உதவும். இதற்கு நீங்கள் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று கேட்க வேண்டும். நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தினால் கடன் பயன்பாட்டை 30% குறைவாக வைத்திருப்பது நல்லது. உதாரணமாக, உங்கள் மொத்த கடன் வரம்பு ரூபாய் 20 லட்சமாக இருந்தால் கடன் பயன்பாட்டை ரூபாய் 60,000ஆக வைத்திருக்க வேண்டும். இதை செய்வது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்தும். இது தவிர உங்கள் கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த மற்றொரு விஷயம் கார்டு, தனிநபர் கடன் மற்றும் கார் கடன் போன்ற பல்வேறு கடன் விருப்பங்களை பயன்படுத்தலாம். இது கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த உதவும். உங்களுக்கு கார்டு அல்லது வீடு கடன் தேவையில்லை என்றால் நீங்கள் அதை தேர்வு செய்யக்கூடாது. மற்றும் அடுத்ததாக, சரியான நேரத்தில் இஎம்ஐ செலுத்த வேண்டும். அதாவது, ஒரு சில முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் கடன், அதாவது இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு பிழை சரியான நேரத்தில் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு முறை பணம் செலுத்த தவறினால் கூட உங்கள் கிரெடிட் ஸ்கோரில் பெரும் வீழ்ச்சி ஏற்படலாம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது. எனவே உங்கள் இஎம்ஐ தவணையை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும். மேலும் உங்களிடம் இருக்கும் பழைய கிரெடிட் கார்டுகளை செயலிழக்க செய்யாதீர்கள். உங்கள் கிரெடிட் கார்டின் காலம் நல்ல கிரெடிட் ஸ்கோரை பராமரிக்க உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஓய்வூதியம் அறிவித்துள்ளது. முன்னாள் விளையாட்டு வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதாவது, 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான நலிந்த நிலையில் உள்ள தமிழகத்தினை சார்ந்த முன்னாள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியம் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். விளையாட்டு துறையில் சர்வதேச, தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது நலிந்த
நிலையிலுள்ள தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் 6000 வீதம் வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்காக தகுதி வாய்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தற்போது நலிந்த நிலையில் வருமானம் குறைந்து வேலை இல்லாத நிலை போன்றவை இருப்பது அரசு, தனியார் நிறுவனங்கள் அல்லது ஒன்றிய அரசின் விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியம் பெறுபவர்கள் இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியில்லை. முதியோர்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியில்லை. தகுதிகள் பொறுத்தவரை சர்வதேச, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றுதல், சர்வதேச, தேசிய போட்டிகளில் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடங்களில் வெற்றி பெற்று இருத்தல் வேண்டும். தகுதியான விளையாட்டு போட்டிகள் பொறுத்தவரை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகள், அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகள், இந்தியர் ஒலிம்பிக் அதாவது சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு சம்மேளனங்களால் நடத்தப்பட்ட சர்வதேச, தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள், ஒன்றிய அரசின் விளையாட்டு அமைச்சகம், இந்திய விளையாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட்ட சர்வதேச, தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள். வயது வரம்பு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30/4/2025 அன்று 58 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மாதம் வருமானம் விண்ணப்பதாரரின் மாத வருமானம் ரூபாய் 6000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான 2025ஆம் ஆண்டு பெறப்பட்ட வருமான சான்றிதழை சமர்ப்பித்திட வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் விண்ணப்ப படிவம் கிடைக்கும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அம்மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் அலுவலக வேலை நேரத்தில் நேரில் சென்று விண்ணப்பிக்க படிவம் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மாவட்டத்தினர் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் விண்ணப்ப படிவம் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட வேண்டிய ஆவணங்களை இணைந்து மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகரிடம் அலுவலக வேலை நேரத்தில் நேரில் சமர்ப்பித்திட வேண்டும். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட வேண்டிய ஆவணங்கள்: விளையாட்டு சாதனைகளுக்கான சான்றிதழ்கள், வயது மற்றும் அடையாள சான்றிதழ், ஆதார், பிறப்பிட்ட சான்று 2025ஆம் ஆண்டு பெற்று இருக்க வேண்டும். வருமான சான்று 2025ஆம் ஆண்டு பெற்று இருக்க வேண்டும். ஓய்வு பெற்றதற்கான விவரங்கள்: தொழில், விளையாட்டு சார்ந்த முக்கிய குறிப்பு: தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட வேண்டிய ஆவணங்கள் இணைத்து இதற்காக தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் மட்டுமே வழங்கிட வேண்டும். சென்னையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினை தலைமை அலுவலகத்தில் நேரில் வரவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பிட தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஓய்வூதியம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை 31/7/2025 வரை வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்களுடன் இணைந்து 31/7/2025 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பதாரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பித்திட வேண்டும். மற்ற மாவட்டத்தினர் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களில் கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.